of the whole body is, if it is concentrated at the particular point, we say it is a center of gravity அப்படிம்பாங்க. அதாவது டோட்டல் கிராவிட்டி உங்களோட பாடியோட என்ன சொல்லலாம், ஆல் மாசஸ் ஆல் வெயிட்டா இல்லை ஏரியா எனிதிங் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் அட் பர்டிகுலர் பாயிண்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் தர மெனி எக்ஸாம்பிள். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இன் மூவிங் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீ என்ன சொல்லலாம், வைடர் லெக்கர் பொசிஷனில் வச்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி இன் மூவிங் பஸ்ஸஸ். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கண்டக்டர்ஸ்லாம் எனக்கு நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, கண்டக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் நிற்கும் போது வந்து அவங்களோட லெக்கை வந்து நல்லா வைடாக வச்சுட்டு தான் நின்றுருப்பாங்க. பிகாஸ் நாட் டு பேலன்ஸ் தம், நான் வெஹிக்கிள் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எதுக்குன்னா உங்களோட பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ஃபைண்டிங் சென்டர் ஆஃப் மூவ்மெண்ட்க்குன்னு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் எனி டிசைனிங், எனி காம்பனண்ட் இருக்குது, எனி ஐடியா நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு, ஒய் வி வாண்ட் டு ஃபைண்ட் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் சென்டர் ஆஃப் to maintain its balance. ஓகே, ஈவன் இப்போ ஒரு வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு டிசைன் நீங்கள் பண்ணனாலும் இவர் என்ன சொல்லலாம், ஒரு வெஹிக்கிள் எடுக்கிற இன்ஜின் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எந்த போர்ஷனில் இஃப் யூர் பிளேசிங் ஒரு இன்ஜின் இந்த ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு மேக் ஏ ரியர் சைட்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒரு இடத்துல வைக்கிற சச்செட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகும்போது இட் ஷுட் மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டேக் அ கார் இன்னும் வச்சு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸ். இன்ஜின் இருக்கும், சீட்ஸ் இருக்கும், அப்புறம் டயர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் இந்த டயர்ஸ் ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வைக்கிறீங்க? ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லை, ரெண்டு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் பாட்டுக்கு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் நாட் மெயின்டைன்ட் ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் நாட் மெயின்டைன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி ஸ்டேபிள். ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. அப்படியே நீங்கள் ஒரு ஃபோர்ஸஸ் இதிலே போகும்போது ஈஸியாக இட் வில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், அப்சைட் டவுன் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரியான என்ன சொல்லலாம், it will be tilted. சரிங்களா? it will not to maintain a stability we should find the center of gravity or center of masses. okay, அதில் ரெண்டு பார்ட் நான் சொல்கிறேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, சென்ட்ராய்டுனா என்ன? there is a common word. so what is meant by center of gravity and what is meant by centroid? The center of gravity is nothing but the point in which the whole weight of a body acts irrespective of its position is known as center of gravity. Okay, briefly written as a CG, center of gravity. It is noted that every body has one and only one center of gravity. Okay, if you are considering a body, the whole weight of the body will object at only at a particular point, not at a multiple points. Okay, so that is one of the basic thing. So the point in which the whole weight of a body is acts we call it as a center of gravity. Center of centroid அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா usually centroid is for a two-dimensional object. The centroid is for வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கும் போது we consider ஏரியா, என்ன சொல்லலாம், ஹைட்டு, வித்து, திக்னஸ், இது எல்லாமே எடுப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதோட வெயிட்டை கன்சிடர் பண்ணுவோம். வெயிட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணி எடுப்போம், வெயிட் எடுத்து பண்ணுவோம். வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா வாட் வி கன்சிடர்னா ஒன்லி ஏரியாஸ், நோ மாசஸ் ஆர் கன்சிடர். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் என்ன சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு எந்த சென்டர் பாயிண்ட்டு, ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் இஃப் யூ ஆர் கால்குலேட்டிங்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்ன சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுமோ. சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வித்து எல்லாமே இருக்குன்னா அதோட டோட்டல் வெயிட்டை வச்சு அதோட பொசிஷன் என்ன, அதாவது எக்ஸ் டைரக்ஷன்லேயும் அதோட இப்போ என்ன சொல்லலாம் எக்ஸ் டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணி எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு அப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் இட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, if you are just we are taking a two-dimensional object, ஒரு ஏரியா, ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கு எந்த பாயிண்டில் சென்டரில் ஆக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட் அப்படின்னு கண்டுனா இட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ராய்டு. தட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அ சென்ட்ராய்டு. Okay, this thing you should understand. The first and foremost thing in the third unit is you have to know the differences between the center of gravity and the centroid. Okay, how we can methods for calculating the center of gravity is called there are two methods. One is a geometrical consideration, and because based on the sizes of the sizes or shape of the object we can find which at particular point at particular which point the whole weight is concentrated or acting அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணலாம் by considering the geometrical shapes. ஓகேங்களா? next one is by means of moment. By means of finding the moment we can calculate the point center of gravity. Center of gravity ங்கிறது ஒன்றும் இல்லை, it is nothing but a point in which whole weight is acting. Center of gravity by geometrical consideration. Example, for this kind of an example, for this kind of problems வந்து பார்த்தீங்கன்னா just listen.
திஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள், எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் சென்டர் ஆக்ட் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலரோட சென்டரில் தான், இது வந்து h/2 L/2ங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் ஹோல் வெயிட் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டையும் வித்தையும் இந்த லென்த்தையும் இதெல்லாம் தான். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக்கல் லென்த்து வித்து ஹைட்டு இதெல்லாமே என்ன சொல்கிறோம், ஜாமெட்ரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா, எல்லாமே வந்து நமக்கு ஜாமெட்ரி தானே சொல்லுது. ஸோ திஸ் ஆர் ஆல் த ஜாமெட்ரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். சிமிலர்லி ஃபார் ரெக்டாங்கிள் இதெல்லாமே ஷேப்பை பேஸ் பண்ணி இந்த ஷேப்பில் இருந்து எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லுவோம். ட்ரெபிசியம், செமி சர்க்கிள், circular sections, hemisphere, right angle cone, sphere. For this kinds வந்து பார்த்தீங்கன்னா we can find the centroid by means of based on its shapes. Next one is the center of gravity by means of movement. ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மூமெண்ட் கால்குலேட் பண்ணுவீங்க ஒவ்வொரு ஏரியாவும். ஸோ m1 x1 m2 x2 இந்த மாதிரி ஏரியா கால்குலேட் பண்ணிவிட்டு we are finding this. ஓகேங்களா, sum of movement about x axis, sum of movement about y axis. Based on this we can calculate it. Center of gravity by moments. Mostly we will consider the in our syllabus we will cover with the finding the center of gravity or centroid using the geometrical aspects. We don't go for the moments. எப்படி கால்குலேட் பண்ணுவோம் இப்போ இன் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் அ சிம்பிள் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா we can easily find what is mean by momentங்கிறது we can easily center of gravity. இந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கங்க. இந்த பாக்ஸில் சென்டரில் எந்த பாயிண்டில் சென்டர் ஆக்ட் ஆகுது, எந்த பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுக்கு வந்து லோடு எல்லாம் இந்த ஹோல் வெயிட் ஆக்ட் ஆகும்னா எக்ஸாக்ட் சென்டரில் சொல்லலாம். அதாவது இதுலேருந்து அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் as we discussed previously. L/2 இல்லைன்னா இது B/2ன்னு வச்சுக்கோங்க, இது Bன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஏன்னு வச்சுக்கோங்க, இதுனா A/2 பர்டிகுலர் பாயிண்ட் B/2, இது ரெண்டில் தான் ஆக்ட் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கிள் காம்பனண்ட்டுக்கு ஓகே. there is multiple object composite objects வைங்க. you are having object like this. இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டுக்கு சென்டர் எப்படி ஆக்ட் ஆகும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். மல்டிபிள் ஏரியாஸ் இருந்துச்சுன்னா how we can find we can use this formula. அதாவது வித் ரெஃபரன்ஸ் டு, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் A/2 B/2ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸ்லையும் இந்த பாயிண்ட் எங்கே இருக்கிறதா நான் ஃபைண்ட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகே. இஃப் தேர் இஸ் if ஷேப் we are having a composite shapes, அதாவது consist of n number of different shapes are combined together to form an object அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா how we can find we can use this formula to find this. Okay, what is the formula? X was equal to a1 x1 plus a2 x2 plus a3 x3 divided by a1 plus a2 plus x3. அதாவது வித் x டைரக்ஷனில் இந்த பொசிஷன் எவ்வளோ, y டைரக்ஷனில் இது எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி ஆக்ட் ஆகுதுங்கிறது ஐ கேன் ஃபைண்ட் இட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவீங்க. ஸோ ரெக்டாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இங்கே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் தான் எடுக்கிறோம். ஸோ எக்ஸில் இதோட சென்டர் என்ன, இந்த பாயிண்ட்டா, அந்த வேல்யூ லெட் இட் பி x1, இதோட ஏரியா இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா y1 வச்சுக்கோங்க. ஒய்லேருந்து இது, ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயருக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸில் வந்து இது எந்த சென்டர் பாயிண்டில் இருக்கும், ஒயில் என்ன சென்டர் பாயிண்ட்டுங்கிறது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ ஃபார்முலா. அந்த என்ன வேல்யூங்கிறது இங்கே எழுதிக்குவீங்க, x1 இங்கே y1. சிமிலர்லி A2ங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதில் எக்ஸ் சென்டர் ஒய் சென்டர் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதோட ஏரியா A2 இதை தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. A3ங்கும் போது இது சர்க்கிள். ஓகேங்களா, இதை ஆட் பண்ணுறோமா மைனஸ் பண்ணுறோமான்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இங்கே ஹோல்ஸ் தான் இருக்குன்னா நம்ம இந்த சிம்பிள் வந்து மைனஸ்னு பண்ணிக்குவோம். A3 x3 A3. This is how we find the center of gravity, centroid for any objects, composite basque, composite area we can use this. Sir, circle எடுக்கும்போது xம் y எப்படி சார் கால்குலேட் ஆகுது? x was equal to உனக்கு தனி ஃபார்முலாஸ் இருக்குன்னு அடுத்த ஸ்லைடில் உனக்கு நான் நடத்துகிறேன். சர்க்கிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸும் 0 கரெக்டாக சென்டரில் வந்து உனக்கு எக்ஸும் 0வில் தான் இருக்கும், இதில் ஒய்யும் 0 தான் இருக்கும். சென்டர் பாயிண்ட் வந்து உனக்கு R தான் எடுக்கிற.
சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சென்ட்ரல் 0 ரெண்டுமே 0 0 தான் வரும். ஓகேவா? சென்டர் பாயிண்ட் உனக்கு எக்ஸாக்டாக சென்டரில் தான் இருந்து எடுக்கிறீங்க ரெஃபரன்ஸு. நான் உங்களுக்கு அது ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அடுத்து நான் உங்களுக்கு ஸ்லைடில் நடத்துறது எழுதுகிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், கான்செப்ட் புரியறதுக்காக சொல்கிறது அது. அதுக்கான இண்டிவிஜுவலாக நம்ம வந்து செக்டாங்கிள், ஸ்கொயரு, ட்ரபீசியஸ் இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது இண்டிவிஜுவலாகவே அதோட XY Y2க்கு. இப்போ ரைட் ஆங்கிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க, B/2 H/3ன்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த சென்ட்ராய்ட் லைஸ் ஆன் தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஃபார் unsymmetric triangle வந்து பார்த்தீங்கன்னா x was equal to a plus b/3, y was equal to h/3. There are different formulas. I will teach the things in the next slides. Okay. அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ திங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, மோஸ்ட் காமன் திங்ஸ் வந்து ஃபார் அ சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷுட் ஆல்வேஸ் லைஸ் இன் த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக். சிமெட்ரிக்ங்கிறது எனக்கு என்ன, இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க, இஃப் திஸ் இஸ் அ டீ ஜாயின்னா இந்த ஆக்சிஸை வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இட் லுக்ஸ் சிமிலர். ஓகே, தட் வி கால்ட் அஸ் அ சிமெட்ரிக் மோட். ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக் காம்பனண்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக் லைனில் மட்டும்தான் இருக்கும் ஃபார் அ சென்டர் ஆஃப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். ஃபார் நான் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, லென்த் அதிகமாக இருக்குதுக்கு கன்சிடர். ஏன்னா இப்படி ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா இது வந்து நாட் அ சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது எங்கே வேணாலும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இருக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு காம்பனண்ட் இருந்துச்சுன்னா இப்போ யூஸ்வலாக வச்சுங்க, இதுக்கு இந்த லைனுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஒரு சி செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும், எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும். இப்போ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக் இங்கே இருக்கும். ஸோ இந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் இங்கே இது இருக்கும். ஸோ இந்த ஒரு சி செக்ஷனை வச்சு நீ ரொட்டேட் பண்ணணும்னா இங்கே வச்சு சுற்றினா இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக் பாயிண்ட்டில் தான் இருக்கும், இங்கேயோ இருக்காது. சரிங்களா, இந்த மாதிரி சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸில் என்றைக்குமே அதோட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக் எந்த பாயிண்ட்டை வச்சு நீ கட் பண்ணினா ரெண்டு பக்கம் சிமிலராக இருக்கும், அந்த ஆக்சிஸில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஏன்னா சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி டயக்ராம் நம்ம கொடுத்து சால்வ் பண்ண சொல்லும்போது பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவன் கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து இங்கே இருக்கும். எக்ஸில் எங்கே வேணாலும், ஒயில் வந்து எந்த பொசிஷன் வேணாலும் வரணும், பட் ஆனால் எக்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும். திஸ் வந்து தீஸ் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ சிமெட்ரிக். Okay, centroid and center of gravity is for a commonly used some common structures. என்னங்கிறத நான் சொல்கிறேன். You can note it down. For this component வந்து பார்த்தீங்கன்னா we can say centroid can be calculated at x was equal to xங்கிறது x bar y bar வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா b/2 h/3. bங்கிறது இந்த வேல்யூ, ஓகே. இதுதான் சென்டர் பாயிண்டாக இருக்குன்னா இந்த நீ ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணால் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் b/2வும் h/3ல தான் இந்த கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு we will having a isosceles triangle-க்கு we will have like this. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா we know that area was equal to half BH. Okay. For a unsymmetric triangle like this, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா let we have this point as A, here H னு வச்சுக்கோங்க, and this particular point B னு வச்சுக்கோங்க, இது வேணா B னு வச்சுக்கோங்க, சாரி ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா,
So how we can find centroid na? X was equal to x bar, that is x bar nu koduthaave we can take it as a centroid, a plus b by 3, whereas y bar was equal to h by 3, and we can find the area A is half BH, that is constant. For a general triangle like this, we don't have இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, கோஆர்டினேட் இந்த பாயிண்ட் மட்டும் தான் தெரியுது, x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னா, we can find that x bar can be founded by using x1 plus x1 plus x2 plus x3 divided by 3. Similarly, y bar was equal to y1 plus y2 plus y3 by 3. Okay, here we can say it as, okay, like this. A can be the area, same thing, just I can give it. Next வந்து பார்த்தீங்கன்னா centroid of other axis வந்து பார்த்தீங்கன்னா, these are all the centroid, எல்லாமே centroid தான். இப்போ centroidக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா how we can find the centroid na, x bar was equal to 0 y, ஏன்னா இதில் சென்டர் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் அதோட ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் ட்ராவே பண்ண போகிற, ஃபஸ்ட்டே சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அதில் தான் நீ கிரியேட்டே பண்ண போகிறங்காட்டி ஆல்வேஸ் இட் லைஸ் இன் 0,0, whereas area was equal to pi r squared. For a semicircle, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து எப்போதுமே 0 தான் இருக்க போகுது, பட் y வந்து பார்த்தீங்கன்னா it is not at central இருக்காது. So for y we can be calculated 4r by 3 pi. A was equal to pi r squared by 2. இப்போ ஒரு குவார்டர் சர்க்கிள் இருக்குன்னா r was equal to, இதில் வந்து you can find it, x bar was equal to 4r by 3 pi and y bar was equal to 4r by 3 pi, இது காமனாக தான் வரும், and a was equal to pi r squared by 4. This is the formula. இப்போ இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், x bar was equal to b ன்னு வச்சுக்கோங்க, this is bb, this is equal to h, b by 3, y bar was equal to h by 3, area was equal to half bh. Okay, this is what we are, the common thing. இதெல்லாம் ஒரு ஜெனரலைஸ்டு ஒரு காமன் ஷேப்புக்கான இருக்குது. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கிறதுல கால்குலேட் பண்ணுறதா இருக்கும். அண்ட் ஃபார்முலா வி நோ தட் ஃபார் ஃபைண்டிங் த சென்ட்ராய்டு ஆஃப் அ காம்போசிட் பார், காம்போசிட் ஏரியா, சென்ட்ராய்டு ஃபார் இப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ் பார்னு வச்சுக்கிட்டிங்கன்னா if it is with reference to y axis, sorry, x axis is
Y axis can be written as a1 y1 okay, this is the value x bar y bar. இது வந்து centroid. இப்போ இதே center of gravity அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேம் திங் தான். x bar was equal to w1 a1 வரும். வெயிட்டை கன்சிடர் பண்ணுவீங்க. ஒரு சிம்பிள் சம் மட்டும் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம் calculate the centroid for the area shown in figure. Shown in figure. Centroid பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணும்போது ஒரு பேசிக் சம் நான் சொல்லிடுறேன். ஏரியான்னு ஃபஸ்ட் எழுதுங்க. இல்லைன்னா ஷேப் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் எடுத்துனையும் என்ன சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இது இண்டிவிஜுவலாக நீங்கள் சால்வ் பண்ணும்போதே ஒரு டேபிள் மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஆப்ஷன். இல்லைன்னா சிரமம் தான், தப்பு பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இது என்ன எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இல்லை நான் என்ன எழுதியிருக்கேன்னு நிமிஷம் நோட்டில் பார்த்துக்கிறேன். யூஸ்வலாக ஓகே ஏரியா நம்பர்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. இது வந்து ஏரியா 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஏரியா 2 வச்சுக்கோ. ஸோ ஏரியா நம்பர், ஏரியா, இதோட xi yi xi ai xi சாரி yi ai. இப்போ இந்த ஏரியா நம்பர்னா இந்த ஏரியா நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ரெக்டாங்கிளா? ஸோ நமக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா என்னங்கண்ணே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனண்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ரெக்டாங்கிள் அப்படின்னா ஃபார் தி ஷேப்க்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 8, மேலே 5, இது 6 ஹைட்டு. ஸோ அப்போ இது வந்து 5, இது வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இதோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுவீங்கப்பா. ரெக்டாங்கிளோட ஏரியா 30. 5 into 6 30 meter square. 5 into 6 we get it 30 meter square. இதோட சென்ட்ராய்டு என்னப்பா? எக்ஸில் இதோட பொசிஷன் என்ன? சென்ட்ரு இந்த பாயிண்ட் தான் சென்ட்ராய்டுனா இந்த ஏரியாவுக்கு எக்ஸ் வந்து கரெக்டாக இங்கே இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டில் சென்டராக இருக்கும் ஒரு வெயிட்டு? எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் பாயிண்ட்டு 2.5 சார். எக்ஸ் வந்து பாதி, அதாவது 5/2, தட் இஸ் 2.5. 2.5. ஒய் 3 சார். 6/2 3 சார். 6/2 equal to 3. xi yi இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ai 30 into 2.5, what is the value? Can anyone having a calculator please calculate and tell me answer. 75 sir. என்னங்கன்னு? 75 sir. 75. இந்த வேல்யூ அதே மாதிரி 3 into
30 90யா? சார் இங்கே யூனிட் இங்கே எழுதிருக்கு போல் இங்கே மேலே கூட எழுதிங்க இந்த மாதிரி குரூப்பில் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் மீட்டர்ஸ் க்யூபு இது கூட விட்டுருங்க. யூனிட் இப்போ செகண்ட் இது எடுத்துக்கலாம். கீழே இந்த டயக்ராம் இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டி போட்டு காட்டுறேன். ஒரு ஏரியா இருக்கா, பி வந்து 3 வருமா, மொத்தம் 8, இதில் 5 போயிடுச்சுன்னா 3 வரும். ஹைட் சேம் 6. h by 3 x was equal to sorry b by 3 y was equal to h by 3. area was equal to half bh. b வந்து எவ்வளோ, 3 into 6. What is the value of area கண்ணா? 9 sir. 3 9 9 மீட்டர் ஸ்கொயர். நான் 9 எடுத்துக்கிறேன். xi சார் xi வந்து b by 3 சார், ஸோ 1 சார். 1. ஓகே, yi வந்து 2 சார். சரி. இன்னொரு சின்ன ரெஃபரன்ஸு, xi வந்து எவ்வளோ? 1 சார். இது வந்து yi வந்து 3 சார், சார் 2 சார். 2. ஓகே, இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இது வரைக்கும்? பட் ஆனால் நான் இங்கே எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா xi வந்து பார்த்திங்கன்னா 5 + 1ன்னு எழுதுவேன். yi வந்து பார்த்திங்கன்னா சேம், நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் மட்டும் எழுதிக்கிறேன். ஏன் எதுனாலும் சொல்லிட்டா? Can anybody be able to find it? Sir, because we have separated the diagram into 2 sir. நமக்கு ஆரிஜின் வந்து இங்கே இருக்கா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இங்கே எடுத்துனா 1 மீட்டர் தள்ளி இருக்குது இதுக்கு, சரிங்களா? பட் ஆனால் ஆரிஜின்லேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குது? 5 + 1. இந்த இதை நான் கன்சிடர் பண்ணி தானே ஆகணும். எனக்கு வந்து ஆரிஜின் இது கிடையாது, என்னோடய ஆரிஜின் இது, இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின் இருக்கும் இந்த டயக்ராமுக்கு. ஸோ ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 5 ப்ளஸ் இந்த இதில் சென்ட்ராய்டு எவ்வளோ 1 மீட்டரா? ஸோ 5 + 1 6. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0,0 இங்கே தான் ஆரிஜின். ஸோ இதில் இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஒயில் எனக்கு மாற போகிறதில்ல. எக்ஸுங்கும் போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் தனியாக ஆரம்பிக்குது. இந்த ஒன்றும் இல்லை, எக்ஸ் வந்து இந்த காம்பனண்ட்டுக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கா? 5 மீட்டர் தள்ளி இருக்கா? ஆரிஜின்லேருந்து 5 மீட்டர் தள்ளி இருக்கா? ஸோ அதனால் அந்த 5 + 1 போட்டுக்கிட்டேன். எவ்வளோ இதோட எக்ஸ் வேல்யூவோ அது +1 போட்டுக்கிட்டேன். வேறஸ் ஒய் பாருங்கள், இது எல்லாமே ஒரே ஒரு ஜாயிண்ட்டில் தான் ஆரம்பிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட்லி டேக் இட் அஸ் 2. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஏன் இங்கே 5 கொடுத்தங்கிறது? இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த காம்பனண்ட் வந்து 5 மீட்ரு, இதுக்கப்புறம் இது 5 மீட்டர் தள்ளி தான் இந்த காம்பனண்ட் பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஆரிஜின்லேருந்து இது காம்பனண்ட் ஏரியா 2 இஸ் லொக்கேட்டட் 5 மீட்டர்ஸ் அவே. ஸோ இந்த 5 மீட்டர் நான் ஆட் பண்ணி தான் நான் சென்ட்ராய்ட் கால்குலேட் பண்ணணும், இல்லைன்னா தப்பாக தான் போகும். சரிங்களா? சரி, இப்போ இது ரெண்டையும் 9 × 6 எவ்வளோப்பா? 54. 9 × 2 18. இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும். இதை ஆட் பண்ணுங்கள். 30 + 9 எவ்வளோ? 39. இது 75 + 54 எவ்வளோ? 129. 108. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா x bar was equal to a1 x1 plus a2 x2, இங்கே இதுதான் டிவைட் பை a1 plus a2. நாம் இது டைரெக்டாக என்ன எழுதிக்கிறேன்னா, இது ரெண்டையுமே இதை ஆட் பண்ணி வேல்யூ இருக்கா? சமேஷன் ஆஃப், இதை வந்து நம்ம இன்னொரு டேர்மில் எழுதலாம். சமேஷன் ஆஃப் ai xiன்னு எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சமேஷன் ஆஃப் ai இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது தான், இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது தான் we are this is the actual format, but here we are expand. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி வரும். நமக்கு இந்த வேல்யூ ஏற்கனவே தெரியும். a1 x1 வேல்யூ என்னங்க?
129, ஏரியா அது வந்து 39. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? சார் 3.31 சார். 3.31 மீட்டர். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்மா ஏஐ ஒய்ஐ இது ரெண்டு ஆட் பண்ணால் 108/39. வாட் இஸ் த வேல்யூ? சார் 2.77 ஸோ இதுதான் மீட்டர். என்னோடைய சென்ட்ராய்ட் பொசிஷன். ஸோ இந்த காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த பொசிஷன் எக்ஸில் வந்து 3 பாயிண்ட்லையும் 3.1, ஒயில் வந்து பார்த்திங்கன்னா 2.7 மீட்டர் வந்து எக்ஸ். ஏன்னா எக்ஸுங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆரிஜின்லேருந்து தள்ளி இருக்க பாயிண்ட் தான் நான் எடுக்கிறேன். ஸோ எக்ஸில் வந்து 3.31 மீட்டரும் ஒயில் 2.77 மீட்டரும் தள்ளி இந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு. திஸ் இஸ் மை சென்ட்ராய்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்டை நீ ரொட்டேட் பண்ணணுன்னா இந்த ஷேப்பில் இருக்கிறது இந்த ஒரு பொசிஷனில் நீ விரல் வச்சு சுற்றினா தான் இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இது 2.5யா, சரி இதில் எக்ஸ் பார் நாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸை விட 2.5, இதில் 3.5ன்னு வச்சோம்னா கொஞ்சம் தள்ளி போயிடும். பட் ஆனால் எக்ஸாக்ட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 0.19 மீட்டர் தள்ளி வெளியே லெஃப்ட் சைடில் இருக்கு. ஏன் இதை ஆட் பண்ணாமல் போட்டுச்சுன்னா 3.5ன்னு போட்டிருப்பார். இது தள்ளி வச்சுருக்கங்காட்டி பாரு, அதுதான் விஷயம். எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் பாயிண்ட்னா நீ இந்த ஆரிஜினில் இருக்க பாயிண்ட் தான் நீ எடுக்கணும். இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் 5 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இதிலிருந்து எவ்வளோ தூரம் இந்த எக்ஸ் பார் அதை தான் கம்பைன் பண்ணி இங்கே எக்ஸு கொடுத்துருப்பேன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகிறக்கா இருக்கும். அதுக்கான கான்செப்ட், அதுக்கான ரீசன் இது தான். ஓகே,